வணக்கம், வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கறி கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது அந்த கறி கோலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். 2 மெத்தடாக செய்யணும். இப்போ கறி கோலா செய்கிறதுக்கு கறி கொத்துன கறி ஒரு 1/4 கிலோ, 200 சின்ன வெங்காயம், 2 டீஸ்பூன் சோம்பு, பொட்டுக்கடலை 200, தேங்காய் ஒரு பெரிய தேங்காவை துருவி வச்சுக்கணும், 1 டீஸ்பூன் கசகசா, 5 பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு தூள் 2 டீஸ்பூன். அது பட்டை கிராம்பாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ அந்த குழம்புக்கு என்னென்னலாம் தேவைன்னு ஒரு அரை மூடி தேங்காய், வெந்தயம் ஒரு 2 டீஸ்பூன், புளி ஒரு எலுமிச்சம்பழ சைஸு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 4 பச்சை மிளகா, ஒரு 10 பூண்டு, உருளைக்கிழங்கு 3, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள். இது மட்டும்தான் இதுக்கு தேவை குழம்புக்கு. தேங்காய் நல்லா பெரிய தேங்காயை அரை மூடி எடுத்துக்கணும். இப்போ அந்த கறி குழம்பு வைக்கணும்ல, அதில் நம்ம எலும்பு போட்டு குழம்பு வைக்க போகிறோம். அந்த எலும்பு ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. இப்போ அந்த கறி கோலா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த கறி கோலா உருண்டையில் ஃபஸ்ட்டு அந்த கறியை கொத்துன கறியை மிக்சியில் போட்டு ரிவர்ஸ் பட்டனை ஒரு 2 தடவை திருப்பி ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லையை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். கறியை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ரிவர்ஸ் பட்டனில் ஒரு 2 தடவை செஞ்சுட்டு எடுத்து வச்சுக்கணும். பொட்டுக்கல்லையை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். குறன்னு இருக்கக்கூடாது. பொட்டுக்கல்லை நல்லா நைஸாக அரைக்கணும். பொட்டுக்கல்லை அப்போ தான் உருண்டை உருட்டும் போது நல்லா சாஃப்டாக வரும். 200 சின்ன வெங்காயம் சொன்னேன், 5 பச்சை மிளகாய் சொன்னேன். இதோட 2 டீஸ்பூன் சோம்பும் போட்டு நல்லா இந்த வெங்காயத்தை பச்சை மிளகாயை அரைச்சி வச்சுக்கணும். இதோட இந்த தேங்காயும் கசகசாவையும் தண்ணி விடாமல் தண்ணி தெளித்து அரைச்சி வச்சுக்கணும். உருண்டை செய்யும்போது தண்ணி ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா உங்களால் உருண்டை உருட்ட முடியாது. அதனால் தேங்காயை அரைக்கும் போது தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். தண்ணியை ஊற்றி அரைக்கக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மெத்தடு மாதிரியே தான். அப்படி ஒரு வேளை தண்ணி ரொம்ப போயிடுச்சு அப்படின்னா பொட்டுக்கல்லை ஒரு 50 பொட்டுக்கல்லையை சேர்த்து அதில் போட்டுக்கோங்க, அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ உருண்டையாக தயார் பண்ணிட்டோம். கறியை இதுக்கு தேவையான அளவு, உருண்டைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் என்னென்ன அரைச்சிருக்கோன்னா கறியை அரைச்சிருக்கோம், பச்சை மிளகா வெங்காயத்தை அரைச்சிருக்கோம், தேங்காவை அரைச்சிருக்கோம். இதெல்லாம் அரைச்சதெல்லாம் ஒன்றா போட்டு பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சு இதில் 2 டீஸ்பூன் பட்டை கிராம்பு தூளை போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். பட்டை கிராம்பு தூள் நல்லா வாசனையாக இருக்கும் போட்டிங்கன்னா. கறி இதுக்கெல்லாம் எப்பொழுதுமே சோம்பு பட்டை கிராம்பு சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ தண்ணி ரொம்ப இல்லை, கரெக்டான பதத்தில் இருக்குது. இது ஒருவேளை தண்ணி எக்ஸஸ் ஆயிடுச்சு, தேங்காய் அரைக்கும் போது தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஊற்றக்கூடாது, தெளித்து தான் அரைக்கணும். ஒருவேளை எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பொட்டுக்கல்லை 50 பொட்டுக்கல்லையே அரைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம பொட்டுக்கல்லை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிட்டே இருக்குமா, எக்ஸஸாக சேர்த்துக்கிட்டே இருக்குமா, நான் சொன்னால கூட எக்ஸஸாக சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கறி உருண்டை வந்து சாஃப்டாக இருக்காது, ஒரு மாதிரி ரஃப்பான மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் இப்படி நான் சொன்ன மெத்தட் மாதிரி செஞ்சிங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கறி கோலா உருண்டைக்கு அரைச்சிருக்கோம்ல, இந்த விழுதோட இந்த கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கணும். சின்ன சின்னதாக வெட்டி இந்த கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கணும். சேர்த்து இதையும் நல்லா பிசைஞ்சுக்கணும். கொத்தமல்லி தலை இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக கூட போட்டுக்கலாம் நீங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு பார்த்தா கரெக்டாக இருக்குது. இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு அந்த நான் அரைச்ச விழுது கரெக்டாக இருக்குது, ரொம்ப தண்ணி இல்லாமல் கரெக்டாக பதத்தில் இருக்குது. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம குழம்புக்கு தேவையானது என்னென்னு சொல்கிறேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளியை எடுத்து தண்ணியில் ஊற போட்டு அதை கரைச்சி வச்சுக்கணும். அதோட 3 தக்காளி பழத்தை வெட்டி போட்டுக்கணும். இந்த புளி கரைசலோட 3 தக்காளி பழத்தை வெட்டி போட்டுக்கணும். நல்லா தக்காளி பழம் நல்லா பழுத்து இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி பழத்தை வெட்டி போட்டு நல்லா கையால் நசுக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெட்டி போட்டு நல்லா கையால் நசுக்கணும். அது இந்த புளி கரைசலோட அந்த தக்காளி பழம் வந்து நல்லா ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா வெட்டி போட்டு கரைச்சிக்கணும். இப்போ இதோட 2 பச்சை மிளகாயை நடுவில் உடச்சி போடுறேன். ஏன்னா கீரி போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டுக்கிறோம். இப்போ இதோட மிளகாத்தூள்
3 தான் சொல்லியிருக்கேன். மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் தான் சொன்னேன். மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அதோட ஒரு 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன். இல்லை மிளகாய் காரம் வேணும்னா மிளகாத்தூள் கூட எக்ஸஸாக சேர்த்துக்கலாம் நீங்கள். இதோட கொஞ்சம் உப்பு. இதை நல்லா கலந்து வச்சுக்கணும். இந்த தக்காளியை நல்லா இப்போ நான் கையில் நசுக்கி விட்றேன் பாருங்கள், அது மாதிரி நல்லா நசுக்கி விட்டுக்கணும். இந்த தக்காளியும் புளி கரைசலும் ஒன்றா இருக்கணும். தக்காளி வந்து ரொம்ப தெரியக்கூடாது, அது மாதிரி நல்லா நசுக்கிக்கணும். அப்போ தான் புளிப்பு உங்களுக்கு எவ்வளோன்றது தெரியும். நம்ம ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த புளி கரைசல் ஊற்றிருக்கேன். இதோட கொஞ்சம் தண்ணி நம்ம எக்ஸஸாக ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி என்ன தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னா, நம்ம அரிசி களைவோம்ல தண்ணி, அந்த தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா எப்பொழுதுமே குழம்பு வந்து திக்காக இருக்கும். இது மாதிரி இந்த குழம்பு செய்யும்போது இந்த அரிசி கழுவுன தண்ணியை ஃபஸ்ட்டு கழுவுற தண்ணியை கீழே ஊற்றிட்டு 2வது 3வது தண்ணி களைஞ்சி வைப்போம்ல, அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கணும். அப்போ குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ இதோட நம்ம அரை மூடி தேங்காய் சொன்னேன், பெரிய தேங்காய், அந்த தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி இதோட சேர்த்துக்கிறோம். இந்த புளிக்கரைசலோட நல்லா சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் நல்லா கிளறிக்கணும். இந்த புளிக்கரைசலோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிக்கோங்க. அரை மூடி தேங்காய் தான் போட்டிருக்கேன். நைஸாக அரைச்சிக்கணும். தேங்காவை ரொம்ப திப்பி அரைச்சிடக்கூடாது. நைஸாக அரைச்சாதான் உங்களுக்கு அந்த புளிக்கரைசலோட சேர்ந்து இருக்கும். அது இல்லைன்னா தனித்தனியாக தெரியும் தேங்காய் மட்டும். இப்போ ஒரு சட்டியை வச்சு அதில் ஒரு 150 ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் காஞ்ச உடனே இதுக்கு நம்ம குழம்புக்கு நான் வந்து என்ன போட்டு தாளிக்க போகிறேன்னா, வெந்தயத்தை மட்டும் தான் போட்டு தாளிக்க போகிறோம். வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் கூட தேவையில்லை, 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். வெந்தயம் பொரியணும். ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன். 10 பூண்டு பல் சொல்லியிருந்தேன், அந்த பூண்டு பல்ல 1 2 நசுக்கிக்கணும். அதோட ஒரு 5 சின்ன வெங்காயத்தையும் 1 2 நசுக்கி போட்டுக்கணும். இந்த சால்னாவை பொறுத்த வரைக்கும், இந்த உருண்டையை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறோம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு வராது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூண்டும், இந்த நசுக்கி வச்ச அந்த பூண்டு வெங்காயமும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன்ல ஒரு 20 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அந்த 20 சின்ன வெங்காயத்தை என்ன பண்ணோம், 1 2 நறுக்கி போட்டுக்கிறோம். இதோட ஒரு தக்காளி பழத்தை வெட்டி போட்டுக்கிறேன். வெட்டி போட்டு நல்லா வதக்கிக்கணும். கருக விட்டுறக்கூடாது, வெங்காயத்தை கருக விடாமல் வதக்கிக்கணும். இப்போ இதோட மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே இந்த புளிக்கரைசலையும் சேர்த்துருக்கோம், இப்போ இதிலையும் சேர்க்குறோம். மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1.25 ஸ்பூன் அல்ல 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஏற்கனவே அதில் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அவங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மல்லித்தூள் மிளகாத்தூளும் போட்ட உடனே நல்லா வதக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது வதக்கிறதுலே இந்த தக்காளியும் கரைஞ்சிரும் உங்களுக்கு நல்லா. இப்போ நான் இந்த இதுக்கு வந்து எலும்பு சொன்னேன், ஒரு 1/4 கிலோ எலும்பை குக்கரில் ஒரு 2 விசில் விட்ருக்கேன். மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்ருக்கேன். ஏன்னா எலும்பு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து குழஞ்சிருன்றதுக்கா எலும்பை குக்கரில் ஒரு 2 விசில் மட்டும்தான். எலும்பு 2 விசிலில் வேகாது, ஒரு அரைப்பதம் வெந்துடும். ஆமாம், எலும்பை குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு அதை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். அதை போட்டு நல்லா கிளறிக்கணும். இந்த எலும்பில் இந்த மசாலாலாம் சேரணும் உங்களுக்கு. இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டிங்கன்னா அந்த மசாலா சேரணும். இதுக்கு இந்த குழம்புக்கு நான் இப்போ என்ன காய் போட போகிறேன்னா உருளைக்கிழங்கு போட போகிறேன். உருளைக்கிழங்கு தான் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். இந்த குழம்புக்கு, இந்த உருண்டை குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு எந்த காய்கறியும் உங்களுக்கு சூட் ஆகாது. உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு
கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா குழம்புக்கு தான் போடுறோம். அதனால் பெரிய பெரிய துண்டாக போட்டு அதையும் இந்த எலும்போடு சேர்த்து நல்லா கிளறிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள் மேலே. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த உருளைக்கிழங்க ஒரு முக்காப்பாக தான் வேக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ உடனே நம்ம புளி கரைசலை ஊற்றினோன்னா அதில் தேங்காய் சேர்த்துருக்கோம். தேங்காய் சேர்த்தோன்னா எப்பொழுதுமே சீக்கிரமே வேகாது. காயும் வேகாது, அந்த எலும்பும் வேகாது. அதனால் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி இந்த எலும்பும் உருளைக்கிழங்கும் ஒரு முக்காப்பாக தான் வேகிற அளவுக்கு விட்டுறோம். அந்த முக்காப்பாக தான் வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணி தேங்காய் கலவையை இதில் ஊற்றிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சால்னாவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் குழம்பு. இந்த கறி உருண்டை குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் இப்போ வெறும் எலும்பு உருளைக்கிழங்கு போட்டு இந்த புளி தண்ணியை ஊற்றி இப்போ கொதிக்க வைக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த எலும்பு இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக விடணும். இதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா புளிக்கரைசல் போடும்போது கொஞ்சோண்டு தான் உப்பு சேர்த்தேன். இப்போ தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கொத்தை நல்லா கழுவிட்டு இந்த குழம்புல போட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். மூடி வைக்கிறதுனா ஃபுல்லாக மூடி வச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம தேங்காய் போட்டிருக்கனால அது கொதித்து பொங்கி வெளியில் ஊற்றிடும். பொங்கி வெளியில் ஊற்றிச்சுன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டு போயிடும் உங்களுக்கு. அதனால் எப்பொழுதுமே மூடி வைக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு தான் மூடி வைக்கணும். அதை மூடி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த கறி உருண்டை ரெடி பண்ணி உருட்டி வச்சுருக்கோம்ல, அந்த கறி உருண்டையை இந்த குழம்புல போட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்ருக்கேன். இந்த புளிக்கரைசலை புளி, தேங்காய், வெங்காயம், தக்காளிலாம் போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் எலும்பு போட்டிருக்கோம், உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கனாவே அதில் எலும்பும் வெந்துடும், நல்லா அந்த உருளைக்கிழங்கும் வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இந்த உருண்டையை போடுறீங்க. இந்த கறி உருண்டையை இதில் போடணும். கறி உருண்டையை போடும்போது மேலேருந்து டக்குன்னு போடக்கூடாது, கொஞ்சம் தனிவாக சைட்லேருந்து தான் போடணும். சைட்லேருந்து போட்டிங்கனாவே அந்த உருண்டு வந்துடும். நடுவில் போடும்போது பார்த்து பொறுமையாக தான் போடணும். சிம்மில் வச்சுக்கணும். அந்த உருண்டையை போடும்போது மட்டும் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கணும். இப்போ உருண்டையை போட்டதுக்கப்புறமும் சிம்மில் வச்சு நம்ம கொஞ்சம் கேப்பு தெரிகிற மாதிரி மூடி வைக்கணும். தட்டை போட்டு ஃபுல்லாக மூடி வச்சிடக்கூடாது. மூடி வச்சிங்கன்னா மறுபடியும் பொங்க தான் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா கறி வெந்துருச்சுன்னா, அந்த கறி உருண்டை வெந்துருச்சுன்னா தானாக மேலே வந்துடும். அதுவே நீங்கள் போட்டுட்டு கிண்டக்கூடாது. உருண்டையை போட்டுட்டு கிண்டக்கூடாது, உடஞ்சிரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உருண்டையை போட்டுட்டு சைட்லேருந்து போடணும். உருண்டையை போட்டு நடுவில் போடும்போதெல்லாம் பொறுமையாக போடணும். கையில் அந்த குழம்பு பற்றாமல் போடணும். ஏன்னா சூடாக இருக்கும்ல, அதனால் கையில் குழம்பு பற்றாமல் போடணும். அதேமாதிரி போட்டுட்டு இந்த உருண்டையை போட்டதுக்கப்புறம் சிம்மிலே வச்சு தான் மூடி வைக்கணும். மூடி ஃபுல்லாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் மூடி வைக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு மூடி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய், 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் ஒரே 1 டீஸ்பூன் மிளகாத்தூளை போட்டு அதை இந்த குழம்புல ஊற்றிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் மிதக்கும், நல்லா ரெட் கலராகவும் இருக்கும். வெந்து மேலே வந்துருச்சு. வெந்துச்சுனா தான் அந்த கறி உருண்டை வெந்துச்சுனா தான் மேலே வரும், இல்லைன்னா கீழே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கறியும் நல்லா, கறி உருண்டையெல்லாம் நல்லா வெந்து மேலே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கறி கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கறி கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். இது ரைஸுக்கும் சாப்பிட்லாம், டிஃபன் ஐட்டத்துக்கும் சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை இதுக்கெலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷன். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் கொடுத்த அளவுலேயே செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.